இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நம்முடைய மூளை எப்படி நன்றாக உபயோகித்துக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். மூளையை பற்றி நடத்திய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க, மூளைக்கு இடதுபுறம் வலதுபுறம் என்று இரண்டாக மூளையை பிரித்து பார்த்தார்கள். அந்த இடது நம்முடைய மூளையின் இடதுபுறம் இருப்பதை இடது மூளை என்றும் வலதுபுறம் இருப்பதை வலது மூளை என்றும் அழைத்தார்கள். இந்த இரண்டு புறங்களும் இடது மூளை வலது மூளை வித்தியாசமான வேலைகளை செய்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, என்னுடைய இடதுகை இப்படி ஆட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடதுகை இப்படி ஆட்டுவதற்கு காரணம் என்னுடைய வலது மூளை சொல்லி கொடுத்ததினால் என்னுடைய இடதுபுறம் இருக்கிற உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய வலது மூளை. அதே மாதிரி என்னுடைய வலது புறம் இருக்கிற உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய இடது மூளை அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு. அது மட்டும் இல்லை, இந்த இடது மூளை செய்கிற வேலைகளும் வலது மூளை செய்கிற வேலைகளும் வித்தியாசமாக இருக்கிறது என்பதுதான் அதில் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இப்போ இடது மூளை என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் பாருங்களேன். இடது மூளை ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணும், ரேஷ்னலாக திங்க் பண்ணும், பகுத்தறிவோடு கூடி நடந்து கொள்ளும். ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, இப்படி ஆவதற்கு காரணம் என்ன? இப்போ கடவுள் இருக்காருன்னு சொன்னால் உடனே இடது பிரெயின் இருக்கவங்க அப்பா எப்படி நீ சொல்கிறாய் கடவுள் இருக்கிறாய் என்று அப்படின்னு. அப்போ இடது பிரெயின் எப்படி லாஜிக்கை பற்றி தான் பேசும். 2+3 எப்படின்னு கேட்டோன்னா அவன் 5 தான் சொல்லுவான். அவனுக்கு அந்த லாஜிக் சென்ஸ் நல்லா ஒர்க் பண்ணும். ஏன் 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 அப்படிங்கிற கேள்வி அதிகமாக கேட்பாங்க. 2 வார்த்தைகளை உண்டு செய்வது இடது பிரெயின் தான். வார்த்தைகள் கூடுதல் நல்லா வேர்ட்ஸ் நிறையா இருக்குது, வார்த்தைகள் நிறையா கிடைக்கிது, பேசுகிறப்ப நல்லா வார்த்தைகள் கிடைக்கிது அப்படின்னா இடது பிரெயின் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா. இப்போ ஆராய்ச்சி பண்ணுறவங்க, சிஸ்டமேட்டிக்காக இருக்கவங்க, இல்லைன்னா 1 2 3 4 இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ரீசன்ஸ் இருக்கும். இந்த ரீசனிங் இதெல்லாம் வருவது இடது பிரெயின் நல்லா இருக்கிறதுனால. ஆனால் வலது பிரெயின் என்ன பண்ணுது பாருங்கள், என்ட்ரலி வித்தியாசமான வேலை பண்ணிகிட்டு இருக்கு. வலது பிரெயின் என்ன பண்ணுது, படைப்பு, கிரியேட்டிவிட்டி, அதாவது ஒன்றும் இல்லாதிலிருந்து ஒரு படைப்பு உண்டாவுகா, ஒரு கவிதை எழுதுகா அப்படின்ற மாதிரி கலை சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வலது பிரெயின் தான் பண்ணுது. இமேஜினேஷன் இப்படி இருந்துட்டு அப்படியே இமேஜின் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாளைக்கு இப்படி நடந்தா அப்படி இப்படின்ட்டு கனவுகள் காண்பார்கள், கற்பனை திறன் இருக்கும். இந்த கற்பனை திறன் எல்லாம் வலது பிரெயின் சொன்னதுனால நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும். இந்த விஷுவல் பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்கு இப்போ எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் இவங்க கண்ணை மூடிட்டு அதை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வலது பிரெயின் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்கூல்லலாம் நல்லா படிக்கிற குட்டிக லெஃப்ட் டாமினன்ட் குட்டிகளாக இருக்கும். லெஃப்ட் பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும். அதனால தான் அவன் கணக்கு நல்லா படிப்பான், லாங்குவேஜ் நல்லா படிப்பான், சயின்ஸ் நல்லா படிப்பான், டீச்சிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் இந்த ரைட் பிரெயின் இருக்கவங்கள பாருங்களேன், ரைட் பிரெயின் ரொம்ப க்ரியேட்டிவ் ஆகிட்டு இருப்பான். அவன் ஏதாவது சுட்டி பண்ணுவான், ஆனால் சுட்டியில் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அவன் ஏதாவது டீச்சருக்கு ஒரு பேர் ஒரு நிக்நேம் போடுவான், ஆனால் அது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். அவனுடைய க்ரியேட்டிவிட்டி அவன் தப்பாக யூஸ் பண்ணுறதுனால தான் அவன் ஸ்கூலில் ரொம்ப சுட்டியாக இருக்கான். அதை கரெக்டாக யூஸ் பண்ணானா அவன் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரைட் பிரெயின் க்ரியேட்டிவிட்டாக படைப்பறிவு இருக்கிற அந்த கற்பனை திறன் இருக்கிற ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனால் அந்த பையங்க நல்லா படிக்கலைனாலும் இவனுக்கு இந்த திறமை இருக்கும். அந்த திறமையை ஸ்கூலில் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூலில் அந்த படிக்கிறது, அந்த லாங்குவேஜ், அந்த சயின்ஸு, அந்த இது மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஆக்சுவலி ரெண்டு பிரெயினையும் யூஸ் பண்ணுற எஜுகேஷன் சிஸ்டம் வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த 2 பகுதிகளும், இந்த மூளையின் 2 பகுதிகளும் நன்றாக வேலை செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நீங்கள் எந்த துறையில் போனாலும் அந்த 2 மூளை பகுதிகளும் நன்றாக வேலை செய்யும் என்றால் நீங்கள் உயர்ந்து போய்கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய இயக்கத்திறன் பயங்கரமாக கூடும் என்பதுதான் உண்மை. எப்படி இந்த 2 பகுதிகளையும் நன்றாக நமக்கு கொண்டு போக முடியும் என்பதற்கு 3 வழிகளை சொல்லுகிறேன் பாருங்கள். 1, உங்களுடைய இந்த 2 பகுதிகள் எது சக்தி வாய்ந்தது அப்படின்னு கண்டுபிடிங்க. எது டாமினன்ட் பிரெயின் அப்படின்னு கண்டுபிடிங்க. எல்லா ஊருக்கும் ஒரு டாமினன்ட் பிரெயின் இருக்கும், அது எதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று நீங்கள் எதை செய்கிறப்போ ரொம்ப நன்றாக செய்கிறீர்கள், அதான் உங்கள் டாமினன்ட் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் அதை ரொம்ப பகுத்தறிஞ்சு கிழிச்சு கீறி அப்படியே படிக்கிறீங்க, அதை பற்றி கேள்விகள் கேட்குறீங்க, அதை அப்படியே ஆராய்ச்சி செய்கிறீர்கள் அப்படின்னா உங்களுடைய இடது பிரெயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் பொதுவே லெஃப்ட் பிரெயின் டாமினண்ட்டான ஒரு ஆள். நன்றாக நானும் இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் எனக்கு நல்லா இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே போவேன்.
ஸோ அது வந்து லெஃப்ட் பிரெயின் டாமினண்டாக இருக்குது. நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த பிரெயின் டாமினண்டாக இருக்குது. இதுக்கான டெஸ்ட்டுகள் இன்டர்நெட்டில் கிடைக்கும், செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுடைய டாமினன்ட் பிரெயின் எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று அதை பண்ணிட்டீங்கன்னா. 2 டாமினன்ட் பிரெயின், இப்போ இடது டாமினன்ட் பிரெயின்னா வீக்காக இருக்கிறது ரைட் பிரெயின் கண்டுபிடிச்சிங்க. ஸோ ஸ்டிமுலேட் த வீக்கர் சைடு. எது உங்களுக்கு வீக்காக இருக்கிறதோ அதை ஸ்டிமுலேட் பண்ணுங்கள், அதை தூண்டி விடுங்கள். எப்படி தூண்டுறது? ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய லெஃப்ட் பிரெயின் ரொம்ப டாமினண்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா என்னுடைய ரைட் பிரெயின் என்ன, விஷுவலைசேஷன், கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டதானே. அப்போ நான் என்ன பண்ணணும், ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டிகள் செய்ய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக என்னுடைய ஆக்ஷன் பிளான் எழுதி வச்சுட்டேன். நான் அந்த லெஃப்ட் பிரெயின் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதை விஷுவலைஸ் பண்ணணும். எப்படி 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், என்ன இப்போ நான் அடுத்த வருஷம் நான் இதில் அச்சீவ் பண்ண போகிறேன்னு, எப்படி அச்சீவ் பண்ண போகிறேங்கிறத கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணுறோம். ஏன்னா விஷுவலைசேஷன் செய்வது வலது பிரெயின். அந்த மாதிரி ஆக்டிவிட்டிகளுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப என்னுடைய வீக்கர் சைடு ஸ்ட்ராங் ஆகும். நான் ரைட் பிரெயின் வீக்காக இருந்தேன்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டி, நான் லெஃப்ட் பிரெயின் வீக்காக இருந்தேன்னா லெஃப்ட் பிரெயின் டாமினண்டாக வர்றதுக்கான ஆக்டிவிட்டிகள் பண்ண வேண்டும். அப்போ எது உங்களுக்கு வீக்காக இருக்கோ அதில் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டிகள் பண்ண வேண்டும். இதான் 2வது. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, 3வது டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பகுதிகளையும், அது இடது பிரெயினும் வலது பிரெயின் 2 பிரெயினுகளையும் ஒரே போல ஸ்டிமுலேட் பண்ணுற ஆக்டிவிட்டிகள் உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் அடிக்கடி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன 2-3 எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். ஒன்று, பாட்டு பாடுறீங்க அப்படிங்கிற. நம்ம பாட்டு பாடுறது ஸ்டேஜில் போயிட்டு பரிசு வாங்கிறதுக்காக இல்லை, வீட்டில் பாட்டு பாடுறோம். இந்த பாட்டு பாடுவது 2 பிரெயினையும் ஸ்டிமுலேட் செய்யும் என்பதுதான் உண்மை. ஏன், ஒரு பாட்டில் வார்த்தைகள் இருக்கின்றன, அந்த வார்த்தைகள் வருவது இடது பிரெயினிலிருந்து. அந்த பாட்டில் ஒரு தாளம் இருக்கிறது, அந்த ரிதம் இருக்கிறது, அந்த ரிதம் வருவது இடது பிரெயினிலிருந்து வருது, வலது பிரெயினிலிருந்து வருது அப்படின்னு. அப்போ வார்த்தைகள் இடது பிரெயினிலிருந்து வர்றப்போ தாளம், ரிதம் வலது பிரெயினிலிருந்து வருது. அப்போ ஒரு பாட்டு பாடுகிற மனிதனுக்கு அந்த வார்த்தைகள் வர வேண்டும், தாளம் வர வேண்டும். இது 2 வருகிற போது அவருடைய 2 பிரெயினும் ஆக்டிவேட். அதனால சிங்கிங், பாட்டு பாடுவது 2 பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம 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 பழைய ஆளுகளை பாருங்களேன், அவங்க விவசாயம் பண்ணுறப்ப பாட்டு பாடுவாங்க, வீட்டில் சாயங்காலம் உட்காந்துருக்கப்போ பாட்டு பாடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு இருந்தது. அதான் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த மாதிரி பாட்டு நம்முடைய 2 பிரெயின்களையும் ஸ்டிமுலேட் பண்ணுவதற்காக ரொம்ப உதவியாக இருக்குது என்பதுதான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஒன்று. 2, பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் அப்படின்னு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் 2 பிரெயினையும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டிகளை தான் பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு பிரெயின் ஜிம்னா தெரியல உங்களுக்கு, இந்த உங்கள் பாடியை நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்காக ஜிம் போகிற மாதிரி உங்கள் பிரெயினை ஃபிட் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டிகள் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ஃபேமஸான எக்கச்சக்கமான பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டீஸ் இன்டர்நெட்டில் போனால் கிடைக்கும். கிராஸ் க்ரௌல் அந்த மாதிரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் க்ரௌல் எப்படின்னா, இந்த இடது கால் தூக்குறப்ப என்னுடைய வலது கையை கொண்டு நான் அப்படி காட்டுவேன். இந்த மாதிரி வலது காலை தூக்குறப்ப இடது கை இப்படி. அப்போ இந்த 2ம் ஒன்றா ஆக்டிவேட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ்கள் யூடியூப்ல எல்லாம் இருக்குது, கொஞ்சம் பாருங்கள். பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டிகள் அந்த மாதிரி. 3வது மைண்ட் மேப்பு. மைண்ட் மேப்புனா நம்முடைய ஒன்று இப்படி நேராக எழுதுறதுக்கு பதிலாக படம் மாதிரி போடுவாங்க, மைண்ட் மேப் அப்படி. டோனி புசான் என்கிற மிகப்பெரிய ஒரு மனிதர் கண்டுபிடித்த மிக அழகான ஒரு அற்புதமான டூல் அது. நம்மளை பல ஃபீல்டில் யூஸ் பண்ண முடியும். மைண்ட் மேப்பை பற்றி மொத்தம் ஒரு புது வீடியோ போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் உடனே ஃபியூச்சரில் போடலாம். இந்த மைண்ட் மேப் மாதிரி உள்ள டூல்களை யூஸ் பண்ணேன்னா 2 பிரெயினும் ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி 2 பிரெயினையும் ஸ்டிமுலேட் பண்ணுற ஆக்டிவேட் பண்ணுற ஆக்டிவிட்டிகள் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்முடைய இந்த 2 பிரெயினையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு 3 வழி சொன்னேன். 1, உங்கள் டாமினன்ட் பிரெயின் எதுன்னு கண்டுபிடிங்க. 2, எது வீக்காக இருக்கோ அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யுங்கள். 3, 2 பிரெயினும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுற நிறைய ஆக்டிவிட்டிகள் இருக்கின்றன. மைண்ட் மேப்பு, பிரெயின் ஜிம் மாதிரி அந்த ஆக்டிவிட்டிகளை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய 2 பகுதிகளும் நன்றாக வேலை செய்யும். 2 பகுதிகளும் நன்றாக வேலை செய்கிற போது உங்களுடைய எஃபிஷியன்சி, இயக்குத்திறன் பயங்கரமாக கூடும். நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவீங்க. அப்படி ஆக வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து பார்த்துருக்க பிறகு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனல் மோட்டிவேஷன் தமிழ் என்கிற இந்த யூடியூப் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு ஒரு புதிய வீடியோவாக மீண்டும் பார்க்கலாம். நன்றி.